இயேசுவை அல்லாமல் வேறு தெய்வமும் இல்லை, வேறு இரட்சகரும் இல்லை. மனிதனை பயங்கரத்திற்கு விலக்கி காப்பதற்கு சமாதான பிரபு இயேசு அல்லாமல் வேறே இல்லை. தேசம் அதை அறியட்டும், உலகம் அதை அறியட்டும். அத்தனை பூஜைகளும் வீண், அத்தனை புண்ணிய யாத்திரைகளும் வீண். இயேசு அண்டை வந்து நின்று தாயின் அன்பை விட மேலான அன்பை அவரிடத்திலே வாங்கி பார்த்து ருசித்து பரிசுத்தமாய் வாழ அவரே அனுக்கிரகம் பண்ணுவார். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம் இனி வரும். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உன் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். எரேமியாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். இது நிமித்தம் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. இந்த தேசத்தை விட்டு கர்த்தருடைய உக்கிர கோபம் திரும்பவில்லையே. யுத்தங்கள் நடக்கிற நாடுகளை விட்டு தாக்குகிறதோ தாக்கப்படுகிற நாடோ கர்த்தருடைய உக்கிரத்தினாலே அவைகள் சம்பவிக்கிறது. 11ஆம் வசனம் எரேமியா 4:11, வனாந்திரத்தில் உள்ள உயர் நிலங்களிலிருந்து ஒரு தீக்காற்று என் ஜனமாகிய குமாரத்திற்கு நேராக அடிக்கும். 12ஆம் வசனம், இதை பார்க்கலும் பலமான காற்று என் காரியமாய் வரும். உங்களுக்கு விரோதமாய் தீக்காற்றை பிசாசு அனுப்பலாம். ராஜ்யங்கள், மனிதர்கள், அவருடைய சுவாசம் கந்தக தீயைப் போல தீக்காற்று, அவ்வளவு அக்கினி சோதனைகள் உங்களுக்கு விரோதமாய் அனுப்பினாலும் அதை பார்க்கிலும் பலமான காற்று என் காரியமாய் வரும் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.